வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மெண்டலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸ்மாக் டவுன் உண்மையிலேயே நல்லா இருந்தது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் பூர்வ ரெஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்பித்த உடனே நம்ம ராண்டி ஆர்டன் வராரு. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷப்படுறாங்க. பிகாஸ் ராண்டி ஆர்டன் ஸ்மாக் டவுனை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறாரு. போன வாரம் மேட் கரோனாவை அட்டாக் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் என் மண்டைக்குள்ளே கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது சரியா தப்பா அப்படின்னு. ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் இவ்வளோ நாள் தப்பான பாதையில் போயிருக்கிறேன். கோடி ரோட்ஸை நான் என்னைக்கோ இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியாவில் கோடி ரோட்ஸை நான் வீழ்த்தி நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆவேன். அதே போல் போன வாரம் மேட் கரோனாவுக்கு அடிபட்டது உங்களுக்கு தெரியும். அவனுடைய ஒத்த கையை நான் உடைச்சிட்டேன். இதுக்கப்புறமா யாராவது என்னுடைய பாதையின் குறுக்கால வந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இதே நிலைமை தான். ஆர்கேஓ எவ்ரிபாடி அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டன் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு மேட் கரோனா வராரு. அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா செம கோவத்தில் தான் வராரு. ராண்டி ஆர்டன் வார்னிங் பண்ணுறாரு. நான் பாரு, ஆல்ரெடி போன வாரம் உன்னுடைய ஆமை நான் உடச்சிட்டேன். மறுபடியும் என்கிட்ட நீ சண்டைக்கு வந்தேன்னா இன்னொரு கையும் உடச்சிடுவேன். ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மேட் கரோனா கடுப்பில் கையில் மைக்கோட வந்திருக்காருங்க. அந்த மைக்கை வச்சு ராண்டி ஆர்டனோட முகத்தில் ஒரே அடி. ராண்டி ஆர்டனுக்கு சரியாக வலிச்சிருச்சு போல இருக்குது. அப்படியே ஒரு மூலையில் போயிட்டு முகத்தையே தடவிட்டு இருக்காரு. ஏன்னா மேட் கரோனா மைக்கை வச்சுலாம் அடிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஃபியூட் ஆரம்பிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ராண்டி ஆர்டன் அடி வாங்கிட்டு திருப்பி மேட் கரோனாவை அடிக்கலை. அண்ட் கைஸ், இந்த செக்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரூத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டேமியன் ப்ரீஸ்ட் அந்த இடத்துக்கு வராரு. ட்ரூத்து, நீ இவ்வளோ நாள் காமெடி தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, சீரியஸாக இருப்பா. நம்ம இப்போ டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டோம். இதுக்கப்புறமோடு இந்த மாதிரி விளையாட்டுத்தனமெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜெல்லி ரோல் வந்துட்டார். ஜெல்லி ரோல் வரும்போது ஆட்டுறது பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்க்குறாரு, கீழேயும் பார்க்குறாரு. அப்படியே டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கு கை கொடுத்துட்டு ஆட்டத்துக்கும் கை கொடுக்குற போது, நான் யாருன்னு தெரியலையாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆட்டுறது சொல்லார், டாம், என்னையா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க. அதுக்கு ஜெல்லி ரோல் சொல்கிறாரு, நான் டாம் இல்லைப்பா, நான் தான் ஜெல்லி ரோல். இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் உன்ட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆமாப்பா, வெயிட்டை குறைச்சிட்டேன். இல்லை, உன் மீசையை நீ ஷேவ் பண்ணிட்டியா? உன் முடியெல்லாம் நரைச்சிருக்குது. டாம், என்ன வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் ஜெல்லிப்பா, ஜெல்லி ரோல், நான் ஃபேட்டை குறைச்சிட்டேன், அதனால் நான் டாமினிக் மிஸ்டரியோ மாதிரி இருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது அந்த இடத்துக்கு மாமி வராங்க. என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இப்போ ட்ரூத்துக்கு புரிஞ்சுட்டு, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. மாமி அண்ட் பாப்பி, டாம், நீ பழையபடி ரியார் பிளே கூட சேர்ந்துட்டியா? அப்போ ஓஜிஎஸ் பேக்கிடி, நம்மெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டே ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் தான் ட்ரூத்து மெதுவாக சமாதானப்படுத்தி, ட்ரூத்து வாங்கிட்டுலாம் பேச முடியாது, நீ போப்பா அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா ஜெல்லி ரோல் சொல்கிறாரு, இன்றைக்கி எனக்கு ஒரு மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச் என்னுடைய ரெஸ்லிங் கேரியரில் முதல்ல நான் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட்றேன். இது எனக்கு ரொம்பவே முக்கியமானது. கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியார் பிளேடில் பேசுகிறாங்க. ரியார் பிளேயும் உன்னால் கண்டிப்பாக முடியும், வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னு வைங்களேன். அங்கேருந்து ட்ரிக் வில்லியம்ஸ் கிட்ட ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக்கோ டெல்ஸ் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து டபிள்யூடபிள்யூ டீம் ரொம்ப புகழ்ந்துடுறாங்க. அதனால் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ரெஸ்ல்மேனியாவில் நீ டைட்டிலுக்காக மோத போகிற. வாவ், எவ்வளோ சந்தோஷமான விஷயம். நான் டைட்டிலுக்காக மோறேண்ணா. ட்ரிக் வில்லியம்ஸ் இந்த லைன் ஆஃப் ரெஸ்ல்மேனியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சாமி சேன் வராரு. அவனுக்கெல்லாம் கொடுத்துருக்க என் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, எனக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு கேட்கும்போது, வாய்ப்புங்கிறது இளைஞர்களுக்கு அப்பப்போ கிடைக்கும், உனக்கு நிறைய கிடச்சிருக்குது, உனக்கான வாய்ப்பை நீ தான் சாமி சேன் தேர்ந்தெடுத்துருக்கணும். இப்போதைக்கு உனக்கு எந்த ஸ்டோரியும் இல்லை, அதனால் மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அந்த இடத்த விட்டு பார்த்திங்கன்னா சாமி சேன் நடந்து போகும்போது ஒரு விஷயத்தை ட்ரிக் வில்லியம்ஸ் சொல்கிறாரு. அதாவது எவனாவது ஓப்பன் சேலஞ்சுக்கு விடுவான், அவன்கிட்ட போய் நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் சாமி சேனுக்கு ஒரு மண்டைக்குள்ளே ஒரு ஐடியா வருது. நான் இதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ட்ரிக் வில்லியம்ஸ் மூஞ்சிலேயே ஒரு குத்திட்டு இப்போ ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜரை பார்த்து சொல்கிறார், எனக்கான வாய்ப்பை நான் தானே தேர்ந்தெடுக்கணும், எனக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு, தேங்க்ஸ்டா மண்டையா, ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிக் வில்லியம்ஸை திட்டிடும் போகிறாரு. அதே மாதிரி தேங்க்ஸும் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஏதோ ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு.
அப்புறம் பெண்குட்டிகளுடைய நேரம். இப்போ அலெக்சா பிளிஸ் மற்றும் ஷார்லட் ஃப்ளேர் 2 பேருமே ஒரு டேக் டீமாக இணைந்து பெல்லா ட்வின்ஸ் அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. பெல்லா ட்வின்ஸ் பல வருடத்துக்கு பின்பு உமன்ஸ் டிவிஷனில் இன்றைக்கி ஒரு மேட்ச், போன வாரம் டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு மேட்ச். இந்த மேட்ச் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்துட்டாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஒரு விஷயம் நான் சொல்லணுங்க. லாஸ்ட் லெஜண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கரெக்டாக அலெக்சா பிளிஸோடைய முகத்திலே குத்திட்டாங்க. இதை ப்ரீ பெல்லா பார்க்கல. அதனால் அலெக்சா பிளிஸை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அவள் அடிச்சு தான் இவள் வீக் ஆகிட்டா அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. நம்ம இடத்துல வீக் ஆகிட்டா சொல்லிட்டு வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தான் ஷார்லட் ஃப்ளேர் சொல்கிறாங்க, அப்புறம் அவள் அடித்ததில் தான் நீ திருப்பி அடித்த, அவள் அடித்தா அதை நான் பார்த்தேன் நீ பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சின்ன பாப்பா பெரிய பாப்பா 2 பேருமே வந்து எல்லாரையுமே அடிக்கிறாங்க. பெல்லா ட்வின்ஸாக இருந்தேன்னா ஷார்லட் அம்மையாராக இருந்தேன்னு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லைரா வல்கேரியா மற்றும் பெய்லி 2 பேருமே வந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற மாறாங்க. ஏன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மண்டே நைட்டால் மோத போகிறாங்களே, அதுக்காக சின்ன பாப்பா பெரிய பாப்பா லாஸ்ட் லெஜண்ட் மற்றும் நயா ஜாக்ஸை அட்டாக் பண்ணதுக்கு வராங்க. எல்லாரையும் அட்டாக் பண்ணிவிட்டு இந்த உமன்ஸுக்கான அவெஞ்சர்ஸ் டீம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெல்லா ட்வின்ஸ் வந்து சரி நாங்களும் உங்கள் கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது ஷார்லட் ஃப்ளேர் தள்ளி விட்றாங்க. ஏன்னா நீ வந்து என்ன எப்படி இருந்தாலும் சீட் பண்ணி தான் அந்த மேட்சை வின் பண்ணியிருக்கிற, அதனால் நான் கூட சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் மாமி ரியா ரிப்ளையோ பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ் பார்த்து நான் பாரு நீ கண்டிப்பாக ரசல்மேனியாவில் வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன், இப்போ என்கிட்ட டைட்டில் இருக்குது 1 டீம் டைட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துறாங்க. இப்போது ரியா ரிப்ளையோடைய நேரங்க ரசல்மேனியாவை பற்றி பேசுகிறாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜேட்காரர்கள் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீமாக பிஃபார்ம் மற்றும் மிஷினை சேர்த்துக்கிட்டாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ என்ன தான் டீம் ஃபார்ம் பண்ணாலும் ரசல்மேனியாவில் நான் தான் வெற்றி பெற போகிறேன்னு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் பிஃபார்ம் மற்றும் ஜேட்காரர்கள் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ரியா ரிப்ளை வந்து பிஃபார்மை சேலஞ்ச் பண்ணி ஒரு மேட்ச் விளாடுறாங்க. நானும் இப்போ சும்மா இருந்தோம், வாரால போல் ஓனான தூக்கி வேட்டைகளாக விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேருமே சேர்ந்து ரியா ரிப்ளையை அடி பிச்சு எடுத்துட்டாங்க. அதுலேயும் ஜேட்காரர்கள் தொடர்ந்து செகண்ட் வீக்காக பார்த்தீங்கன்னா டாமினேஷன் காட்டுறாங்க. இப்படியே போச்சுன்னா ரசல்மேனியாவில் ஜேட்காரர்கள் ரியா ரிப்ளையை வீழ்த்தி அகைன் அவங்களோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிடுவாங்க போல இருக்குது. இந்த டீமும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்குது. சரி என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். சரி அப்படியே ஒரு சுற்றி பேக் ஸ்டேஜுக்கு போகணுன்னு வைங்களேன். மிஸ்ஸோடைய ஷூ வந்து பிஞ்சிருச்சான், அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரீட் வில்சன் சொல்கிறாரு, இன்றைக்கி எனக்கு ஒரு மேட்ச் இருக்குது, அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக நான் அவனை வந்து ட்ராஷ் பண்ணுவேன், அதாவது அவனை குப்பையில் தூக்கி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தானோசன் வந்துட்டார். நீ அவனை சாதாரணமாக நினச்சிட்ட, நீ சபிக்கப்பட்டிருக்கிற, அதனால் கொஞ்சம் பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லார். சபிக்கப்பட்டிருக்கேன் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லர், அவன் வந்து ஒரு சாதாரண ஆள், அவன் எப்படி என்ன வீழ்த்துவான்னு சொல்லிட்டு கிட் வில்சனும் பார்த்தீங்கன்னா மோதத்துக்காக வராரு. இப்போ கிட் வில்சனுக்கும் ஜெல்லி மண்டையனுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அடா ஜெல்லி நீ உண்மையிலேயே சாதா ஜெல்லி ரோல் இல்லை, சிக்கன் ரோல் அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டப்பா, என்னம்மா சண்டை போடுற, அதுலேயும் ஒரு சாக்ஸ்லாம் போட்டிருப்ப பாரு, அடாடாடாடாடாடாடா சொக்கலிங்கமே பார்த்தீங்கன்னா மயங்கி வந்துடுவான். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாக்ஸ்லாம், ஃபேன்ஸுக்கும் அது பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாரு. ஆமாம் நான் அவனை ரொம்ப நாள் கேட்கணும்னு நினச்சேன், ஜெல்லி ரோல் மண்டேல நான் பாதி முடிய காணோம். அப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா விளக்க தூக்கிட்டு வந்துட்டார். நான் பாருங்கப்பா போன வாரம் வந்து நான் ரோமன் ரெயின்ஸ் மாதிரி பேசுனேன்னு சொன்னீங்கல்ல, மன்னிச்சிக்கோங்க நான் வந்து ரோமன் எல்லாம் கிடையாது, ரோமன் ஒரு வேளை என்ன மாதிரி தான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள்லாம் சொன்னீங்கல்ல, அப்படி ஒரு வேளை இருந்து ரோமன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பானா, டீம் மெம்பர்ஸ்கிட்ட மன்னிப்பு கேட்கப்பான் மாட்டான், அதனால் நான் ரோமன் ரெயின்ஸ் மாதிரி இல்லை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் டீம் மெம்பர்ஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறமா கார்மலைஸோடைய ஓப்பன் சேலஞ்சிங் நடக்க போகுது, யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிட்டு யார் வரா பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினு. போன வாரம் தான் ஸ்டோரியெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா மீண்டும் வந்து பழையபடி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஓப்பன் சேலஞ்சிங் எங்கே நடந்து ஆரம்பிச்சதோ இப்போ அங்கேயே முடியுது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ட்ரிக் வில்லியம்ஸ் தான் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக அடுத்து மோத போகிறாரு. அதனால் அந்த டைட்டில் கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. ஒரு இடத்துல சாமி ஜெயின் வெற்றி பெறக்கூடாதுன்னு நினச்சி அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே தூக்கி எறிஞ்சிட்டாரு. ரிங்குக்குள்ளே டைட்டில் இருக்குதுல்ல, அப்போது ரெஃபரி பார்த்துட்டு இந்த டைட்டில் வந்து தூக்கிலாம் எதையக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழையபடி கீழே கொடுக்கறதுக்காக போகிறாரு. இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட
ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா சாமிசன் அடிக்கிறதுக்கு கையை வாங்குறாரு. ஆனால் இவர் கையை வாங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே ஒளிஞ்சிட்டாருங்க சாமிசேனு. அந்த அடி கார்மலைஸுக்கு விழுந்துருச்சு. இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வாய்ப்பு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தானே. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்ட சாமிசன் அவருடைய ஃபினிஷரை போட்டு ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். எஸ் காய்ஸ், அது சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? சரி, நான் சொல்கிறேன். அண்ட் த நியூ WWE யுனைடெட் சாம்பியன் சாமிசன் இரண்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காரு. இது ரைட் டிவிஷனா இல்லாட்டா ராங் டிவிஷனா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் செகண்ட் டைம் பேக் டு பேக் டைட்டில் சாமிசனுக்கு WWE கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேர்ல்டு டைட்டில் இல்லாட்டாலும் மிட் கார்டு உனக்கு இருக்குப்பா அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டாரு போல இருக்குது. ஸோ சாமிசன் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவுக்கு மூவ் ஆக போகிறாரு. இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாம், நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இது ரைட் டிவிஷனா அல்லது ராங் டிவிஷனா? அப்புறமா சாமிசன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சின்ன சாமின்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் சின்ன மேட்சை பாட்டார். அவன் ஓப்பன் சேலஞ்சிங்னு ஒரு க்ளூ கொடுத்ததை ஏற்றுக்கிட்டு நியூ சாம்பியன் ஆகிட்ட. கங்க்ராச்சுலேஷன், நீ இன்னைக்கு நியூ சாம்பியன் ஆகிட்ட. அதனால் உன்னோட டைட்டில் வந்து ரசல்மேனியாவில் ட்ரிக் வில்லியம்ஸ் அகேன்ஸ்டாக நீ டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஓ, நீ அப்படி வரியா அப்படிங்கிற மாதிரி சாதா மேட்சாக இருந்த இதை இப்போ சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆக்கி விட்ருக்காரு. சரி, இதுக்கு தான் இந்த மேட்சா? ஓகே. அதுக்கப்புறமா ஜாக்கா ஃபாட்டுவோடைய நேரம். ஜாக்கா ஃபாட்டுக்கு வயிற்றில் செய்யான்னு அடி விழுந்துருக்கான். போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த லேடருக்கு மேலே ஏறிட்டு 2 பேர் பெயின் அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அப்போ கீழே விழுந்துட்டாங்கல்ல, அதை பற்றி பேசிட்டு இருக்காரு. அப்போ ட்ரூ வாலர் எனக்கும் வயிற்றில் அடிபட்டு இருக்குது, நம்ம 2 பேரும் மாறி சண்டை போகிறோம், இப்போ ரசல்மேனியாவில் மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜாக்கா ஃபாட்டும் அம்மா எனக்கும் ஒன்று பொழந்து கட்டணும், ஒரு மேட்ச் வேணும், ஆனால் அது வந்து பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஸ்மாக்டவுன் சேஞ்சர் சொல்லாரு, பயங்கரமாக தானே வேணும், நான் பயங்கரமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கேளுங்க. நீங்கள் 2 பேரும் ரசல்மேனியாவில் மோதுறீங்க, இதில் நீங்கள் வந்து சண்டை போடும்போது யாருமே தடுக்க மாட்டோம், ரெஃப்ரிஷும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சண்டை போடும்போது ரெஃப்ரி கூட தடுக்க மாட்டோம். இதுக்கும் மேலே நீங்கள் எங்கே போய் வேணாலும் சண்டை போடலாம். இந்த மேட்ச் வந்து ஒரு அக்செக்ஷன் மேட்ச்சு, அதாவது நீங்கள் என்னத்தை பண்ணி வேணாலும் இந்த மேட்சை முடிக்கலாம். ஸோ 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு மேட்சை நான் வைக்கிறேன், இதில் கண்டிப்பாக ஒருத்தர் வெற்றியாளர் அப்படிங்கிறது தெரிய தானே வரும், அதனால் இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ட்ரூ மாக்கின்டருக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் அக்செக்ஷன் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எந்த பொருளை எடுத்துனாலும் எங்கிட்டு போய் வேணாலும் அடிக்கலாம். ஸோ சம்பவம் ரெடி காய்ஸ். அதுக்கப்புறமா ராண்டி அட்டன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது ராண்டி அட்டன் 2 வாரங்களாகவே இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இன்றைக்கி கோடி ரோட்ஸ் வரானா, அவனை பொழந்து கட்டணும், சரி நீ கூடிய சீக்கிரம் வா, வந்ததுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ராண்டி அட்டன் யாருக்கிட்டையோ பேசுகிறாரு. ஏதோ பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத ஒரு ஹிண்டாகவே காட்டுறாங்க. கூடிய சீக்கிரம் அது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா டிஃபினி சேஷனுடைய நேரம். டிஃபினி செல்லாக்குட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. ஆமாம், டிஃபினி சேஷன் யாருக்கெல்லாம்ப்பா செல்லாக்குட்டி? கடைசியில் நிறைய பேர் வந்துடாதீங்க, அதுக்கப்புறம் வடிவேல் கதை ஆயிரும், இவருக்கு பின் அவர் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ நம்ம அந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் வச்சு பார்க்கணுன்னா கியாரா ஜேம்ஸ் வந்து ஜூலியா கூட இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கோக்கு மாக்குத்தனம் எல்லா வேலையும் பண்ணி ஃபைனலி ஜூலியாவே யுனைடெட் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க. ஆமாம், இப்போவே ரீட்டைன் பண்ணிட்டாங்களே, அப்போது ரசல்மேனியாவுக்கு பிளானு. அப்புறம் மேட் கரோனாவுக்கும் ராண்டி அட்டனுக்குமான மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட் மேட்சாக நடக்குது. ராண்டி அட்டன் தான் கொலவெறி தனத்தில் இருக்கார்ல, அதனால் மேட்ச் முழுக்க பார்த்தீங்கன்னா சும்மா தொட்டாலே பட்டாசானா வெட்டிக்கிற 10,000 வாழா தான் பயங்கரமாக இருக்குது. ஸோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராண்டி அட்டன் ஃபைனலி அந்த 3 எழுத்து உலகத்திலே மிகப்பெரிய வெப்பன், அமெரிக்காக்காரன் ஈரான் நாட்டில் போடுற அந்த வெடிகுண்டு, எஸ் ஆர்கேஓ, அந்த ஆர்கேஓ ஒவ்வொரு ராண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா மேட் கரோனாவுக்கு போட்டு ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார். ஸ்டோரி ஃபினிஷ், சோலி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வராரு. கோடி ரோட்ஸ் இந்த லுக்கில் நல்லா தாங்க இருக்காரு. கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டுட்டு வர்றதுக்கு இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காரு. அப்படியே செம்ம கடுப்பில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அந்த ரிங்குக்கு வரும்போது ராண்டி அட்டன் ரெடியாக இருக்காரு. வாடா ஒத்த சண்டை போடலாம், வாடா அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது கைஸ். நம்ம ஜெல்லி ரோல் இருக்காருல, அவர் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்து இருக்கட்டு, சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுறதுக்கு தான் போகிறாரு போல இருக்குது. என்ன தான் சொன்னாலும் நான் அவனை அடித்து தீர்வேனுங்கிற முடிவில் இருக்கிறாரு. வந்த ஒரு ராண்டி அட்டனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ராண்டி இவர் அடிக்க, அவர் இவர் அடிக்க, ஒரே கூத்தாட்டண்டாம் போ. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்படி ஃபன்னாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி காய்ஸு, அப்புறம் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர், இதுக்கும் மேலே நம்ம ஜெல்லி ரோலு, சிக்கன் ரோலு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த மேட்ச்சு இதுக்கப்புறமா சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
இதில் ராண்டி ஆர்டன் கடுப்பாயிட்டாருங்க. கோடி ரோட்ஸ் தான் மேலேயே கை வச்சுட்டான். கண்டிப்பாக ஒன்று அடிச்சே தீருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொலை வரல இருக்காரு. இப்போ ஜெல்லி ரோலுக்கு தேவையில்லாமல் கோடி ரோட்ஸ் கிட்ட அடிக்காதீங்க, அவரை விடாதீங்க, வெட்டி கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு விட்றாருன்னு. ஜெல்லி ரோல் கேட்கவே மாட்டேங்காரு. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் ரொம்ப பிடிக்கும். முன்னாள் டாக் டீம் பாண்டர் சம்மஸ்லாம் டாக் டீமாக இணைஞ்சு மோதி இருக்கிறாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனால் குறுக்கால இந்த ஜெல்லி ரோல் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஜெல்லி நீ சிக்கன் ரோல் ஆகிற பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் டின்னர் ஆர்கேஓ பார்த்தீங்கன்னா அவருக்கு போட்டார். அவ்வளோதான், இந்த ஜோலி முடிஞ்சிருச்சு. அப்படியே கோடி ரோட்ஸ் இப்போ ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணலாம் பார்க்கும்போது ராண்டி ஆர்டன் அந்த இடத்த விட்டு வரட்டா சின்ன சாமின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. டோட்டலி இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் பட்டன் பிளாஸ்ட்டு கண்டிப்பாக அப்படி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. வரட்டா.